ஹலோ வியூவர்ஸ். தமிழ்நாடு கிராம ஊராட்சி செயலாளர் 1483 பணியிடங்களை கொண்டான நேர்காணல் அப்படிங்கிறது டிசம்பர் 12ஆம் தேதி நடக்க இருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 15 மார்க் இருக்குது. ஸோ ஆல்ரெடி வந்து 85 மார்க்ஸ் வந்து உங்களோட 10th மார்க்கை பேஸ் பண்ணி தான் இப்போ உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கம்யூனிட்டி வச்சு அண்ட் அந்த கம்யூனிட்டிக்குள்ளே இருக்க முன்னுரிமை வச்சு அண்ட் அது ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே வச்சு தான் இப்போ உங்களை வந்து அந்த இன்டர்வியூ அப்படிங்கிறதுக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இந்த இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த 15 மார்க்ஸ் தான். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆல்ரெடி வாங்கின மார்க் ப்ளஸ் இந்த 15 மார்க்ஸை வச்சு தான் உங்களுக்கு இந்த பணி வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க போகுது. ஸோ அதில் 15 மார்க் உங்கள் கையில் இருக்கக்கூடிய இந்த 15 மார்க் பிஹேவியரல் ஸ்கில்லாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லாக இருக்கட்டும். ஸோ நாட் ஓன்லி நீங்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டு பதில் சொல்கிறத வச்சு மட்டும் இந்த வேலை உங்களுக்கு கிடைச்சிடாது. ஸோ உங்களோட பிஹேவியரல் ஸ்கில் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் நீங்கள் கேட்கப்படக்கூடிய கேள்விகளே வந்து அந்த மாதிரியான கேள்விகளாக இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான பதில் சொல்கிறீங்க அப்படிங்கிறத வச்சு தான் உங்களுக்கு இந்த பணி கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு 15 அவுட் ஆஃப் 15 அவுட் ஆஃப் 15 வாங்குறதுக்கு உண்டான அந்த 100 கொஸ்டின் மிகவும் முக்கியமான 100 கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன அப்படிங்கிறத லைன் பை லைனாக பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு 100 கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக 15 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை பற்றி சுருக்கமாக சொல்லுங்கள். இது தனிப்பட்ட விவரங்கள் மற்றும் மனப்பான்மை. ஓகேங்களா? பர்சனல் அண்ட் ஆட்டிடியூஷனல் அதுதான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ என் பெயர், என்னோட பேர் சொல்லிட்டு நான் இந்த மாவட்டம் இந்த பகுதியைச் சேர்ந்தவன், நான் கல்வித் தொகுதி இந்த இது படிச்சிருக்கேன், சமூக சேவை மற்றும் கிராம வளர்ச்சிக்காக பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வத்தினால் ஊராட்சி செயலாளர் பணிக்கு விண்ணப்பித்துள்ளேன். இந்த கிராம ஊராட்சி செயலாளர் பணிக்கு ஏன் நீங்கள் பொருத்தமானவர்? இந்த பணிக்கு தேவையான நேர்மை, கணக்கு பதிவியல் அறிவு, கணினி பயன்பாடு மற்றும் கடின உழைப்பு ஆகியவை என்னிடம் உள்ளன. மேலும் உள்ளூர் மக்களின் தேவைகளை நான் நன்கு அறிவேன். 3வது, உங்கள் பணி அனுபவம் என்ன? அது இந்த பணிக்கு எப்படி பயன்படும்? உங்கள் அனுபவத்தை கூறி அந்த அனுபவம் எனக்கு கோப்புகளை பராமரிக்கவும், நிர்வாக சட்டத்திட்டங்களை புரிந்து கொள்ளவும், மக்களிடம் பழகும் திறனையும் அதிகரித்துள்ளது. உங்கள் பலம் மற்றும் பலவீனங்கள் என்ன? பலம் நேர்மை, பொறுப்புணர்வு, கடின உழைப்பு. பலவீனம் வேலைக்கு தொடர்பில்லாத ஆனால் மேம்படுத்தக்கூடிய ஒன்றை கூறவும். நான் சில சமயங்களில் அதிக அக்கறையுடன் இருப்பேன், அதனால் வேலையை சரியான நேரத்தில் முடிக்க இரவும் பகலும் பணியாற்ற வேண்டியிருக்கும். உங்களை இந்த வேலையில் அமர்த்தினால் நீங்கள் 5 வருடங்களுக்கு பிறகு எங்களை எங்கே பார்க்கிறீர்கள்? கிராம ஊராட்சி செயலாளராக பல கிராமங்களின் வளர்ச்சிக்கு உதவிய பிறகு இந்த துறையில் மேலும் உயர் பதவிகளுக்கு சென்று இன்னும் பெரிய அளவில் ஊரக வளர்ச்சிக்கு பணியாற்ற வேண்டும். ஊராட்சி தலைவர் உங்கள் முடிவுக்கு எதிராக செயல்பட்டால் என்ன செய்வீர்கள்? ஊராட்சி நிர்வாகம் என்பது சட்ட விதிகளின்படியும் அரசாங்க உத்தரவுகளின்படியும் மட்டுமே இயங்க வேண்டும். எனவே சட்டத்திற்கு உட்பட்டு உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்து செயல்படுவேன். மக்கள் குறைகளுடன் வரும்போது உங்கள் அணுகுமுறை எப்படி இருக்கும்? பொறுமையுடனும் மரியாதையுடனும் அவர்களின் குறைகளை கேட்டறிந்து சட்ட விதிகளின் கீழ் அவற்றை உடனடியாக தீர்க்க முடியுமா என்று பார்ப்பேன். தீர்க்க முடியாவிட்டால் உரிய அதிகாரிகளுக்கு பரிந்துரைப்பேன். இந்த பணியில் நீங்கள் சந்திக்க நேரிடும் முதல் சவாலாக எதை கருதுகிறீர்கள்? அரசின் திட்டங்களை பற்றிய முழுமையான தகவல்களை அனைத்து கிராம மக்களுக்கும் கொண்டு சேர்ப்பதில் உள்ள சவால்கள். நீங்கள் தலைமை பண்பு உள்ளவரா அல்லது குழுவாக செயல்படக்கூடியவரா? நான் ஒரு குழுவில் நன்றாக செயல்படுவேன். தலைமை பண்பு தேவைப்படும் இடத்தில் பொறுப்பை எடுத்துக்கொண்டு வழிநடத்தும் திறமையும் என்னிடம் உள்ளது. உங்களை கிராம ஊராட்சி செயலாளராக தேர்ந்தெடுப்பதற்கான 3 முக்கிய காரணங்கள் என்ன? கிராம வளர்ச்சி மீதான ஆர்வம், நேர்மையான பணிக்கடமை, கணக்கு பதிவுகள் மற்றும் கணினி அறிவு. நெக்ஸ்ட், ஊராட்சி நிர்வாகம் மற்றும் சட்டம். பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எந்த அரசியலமைப்பு திருத்தத்தின் கீழ் வந்தது? 73வது அரசியலமைப்பு திருத்தம் 1992. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1994. ஓகேங்களா? தமிழ்நாட்டில் உள்ள உள்ளாட்சி அமைப்புகள் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். ஊரக உள்ளாட்சி அமைப்புகள், நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள். ஓகேங்களா? ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் உள்ள 3 அடுக்குகள் என்னென்ன? கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி. கிராம ஊராட்சியின் அதிகபட்ச ஆயுட்காலம் என்ன? 5 ஆண்டுகள். கிராம ஊராட்சிகளின் மேற்பார்வை அதிகாரி யார்? மாவட்ட ஆட்சியர் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள். கிராம ஊராட்சியின் நிதிநிலை அறிக்கை எப்போது தாக்கல் செய்யப்பட வேண்டும்? ஒவ்வொரு நிதியாண்டின் தொடக்கத்திலும் ஏப்ரல் 1க்கு முன் தாக்கல் செய்யப்பட வேண்டும். கிராம ஊராட்சிக்கான நிதியை வழங்குவது 14வது 15வது நிதிக்குழுவின் பங்கு என்ன? இந்த நிதிக்குழுவின் மத்திய அரசின் நிதியை உள்ளாட்சி அமைப்புகளுக்கு பரிந்துரைக்கின்றன. தமிழ்நாட்டின் தற்போதைய மாநில தேர்தல் ஆணையர் யார்? 2025க்கான தற்போதைய அதிகாரியின் பெயரை உறுதிப்படுத்தும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டைமாக இருக்குது. ஸோ மேபி அந்த ஆஃபீஸர்ஸ் சேஞ்ச் அப்படிங்கிறது இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த டிசம்பர் 12க்கு முன்னாடி ஏதாவது சேஞ்சஸ் வந்துச்சுன்னா அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இல்லை. நான் பெர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸில் கொடுக்குறேன். மாவட்ட ஆட்சியர் கிராம ஊராட்சி நிர்வாகத்தின் எவ்வாறு பங்காற்றுகிறார்? மாவட்ட ஆட்சியர் ஊராட்சிகளின் செயல்பாட்டை கண்காணிக்கவும், ஆய்வு செய்யவும், நிதி பரிவர்த்தனைகளை அங்கீகரிக்கவும் செய்கிறார். தமிழ்நாட்டில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் யார்? 2025க்கான தற்போதைய தகவலை தெரிந்து கொள்ளும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய மினிஸ்டரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும். நெக்ஸ்ட், கிராம சபை மற்றும் அதிகாரம். கிராம சபை என்றால் என்ன? ஒரு கிராம ஊராட்சியின் வாக்காளர் பட்டியலில் பெயர்கள் உள்ள அனைவரும் பங்கு பெறும் கூட்டமே கிராம சபை. கிராம சபை வருடத்திற்கு எத்தனை முறை கூட வேண்டும்? குறைந்தபட்சம் 6 முறை கூட வேண்டும். கிராம சபை கூட்டத்தை கூட்டுவதற்கு யாருக்கு அதிகாரம் உள்ளது? கிராம ஊராட்சி தலைவர். கிராம சபை கூட்டம் கூடுவதற்கு குறைந்தபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? கிராம வாக்காளர்களின் மொத்த எண்ணிக்கையில் 10ல் 1 பங்கினர் அல்லது குறைந்தது 50 உறுப்பினர்கள். இதில் எது குறைவாக இருக்கிறதோ அது.
கிராம சபை கூட்டத்தின் முக்கியத்துவம் என்ன? கிராம வளர்ச்சிக்கான திட்டங்களை தீர்மானித்தல், வரவு செலவு கணக்குகளை ஒப்புதல் அளித்தல், பயனாளிகளை தேர்ந்தெடுத்தல் மற்றும் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்தல். கிராம சபையில் நிறைவேற்றப்படும் தீர்மானங்களை பதிவு செய்யும் பொறுப்பு யாருடையது? கிராம ஊராட்சி செயலாளர். கிராம ஊராட்சியின் தீர்மானங்களை ரத்து செய்ய யாருக்கு அதிகாரம் உண்டு? மாவட்ட ஆட்சியருக்கு. கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்வது செயலாளருக்கு கட்டாயமா? ஆம். கூட்டத்தை ஒருங்கிணைப்பது, பதிவேடுகளை பராமரிக்க வேண்டியது செயலாளரின் கடமை. கிராம சபை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் முக்கிய விஷயங்கள் என்னென்ன? திட்டப்பணிகளின் முன்னேற்றம், நிதி அறிக்கை, பயனாளிகளின் தேர்வு, சுகாதாரம், கல்வி, குடிநீர் வசதிகள் ஆகியவை. பெண்கள் கிராம சபை கூட்டத்தில் அதிகமாக பங்கேற்க நீங்கள் என்ன நடவடிக்கை எடுப்பீர்கள்? கூட்டத்திற்கான அறிவிப்புகளை முன்கூட்டியே வழங்கி பெண்களுக்கு ஏற்ற நேரத்தை தேர்ந்தெடுத்து பெண்களின் முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்களை பற்றி விவாதிக்க ஊக்குவிப்பேன். நெக்ஸ்ட், ஊராட்சி செயலாளரின் பணிகள். ஊராட்சி செயலாளராக உங்களின் அன்றாட பணிகள் என்னென்ன? அலுவலக பதிவுகளை பராமரித்தல், வரி வசூலித்தல், வரவு செலவு கணக்கு எழுதுதல், ஊராட்சி தலைவருக்கு உதவுதல் மற்றும் கிராம சபையை ஒழுங்கமைத்தல். ஒரு ஊராட்சியின் நிதி பரிவர்த்தனைகளுக்கு யாருடைய கையொப்பம் தேவை? ஊராட்சி தலைவர் மற்றும் கிராம ஊராட்சி செயலாளர் ஆகிய இருவரின் கையொப்பம். முக்கியமாக பராமரிக்க வேண்டிய பதிவேடுகள் என்னென்ன? வரவு செலவு கணக்கு பதிவேடு, சொத்துகள் பதிவேடு, பிறப்பு இறப்பு பதிவேடு, தீர்மான பதிவேடு மற்றும் குடிநீர் வசூல் பதிவேடு. பிறப்புச் சான்றிதழ் மற்றும் இறப்புச் சான்றிதழ் வழங்கும் அதிகாரம் யாருக்கு உண்டு? கிராம ஊராட்சி பகுதியில் கிராம ஊராட்சி செயலாளருக்கு உண்டு. சில இடங்களில் கிராம நிர்வாக அலுவலர். வீட்டு வரியை வசூலிப்பதில் உள்ள சவால்கள் என்ன? அதை எப்படி சமாளிப்பீர்கள்? சவால்: மக்கள் சரியான நேரத்தில் வரியை செலுத்த தயங்குவது. சமாளிப்பு: வரியின் முக்கியத்துவத்தை விளக்கு, காலக்கெடுவுக்கு முன் பணம் செலுத்துவோருக்கு சலுகை அளிப்பது அல்லது விழிப்புணர்வு முகாம்கள் நடத்துவது. கிராம ஊராட்சியின் திடக்கழிவு மேலாண்மை பணியில் உங்கள் பங்கு என்ன? குப்பைகளை தரம் பிரித்து சேகரித்தல், மக்கும் குப்பை மற்றும் மக்காத குப்பைகளை கையாள்வது குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துதல். ஊராட்சி எல்லைக்குள் விரோதமாக கட்டுமான பணிகள் நடந்தால் என்ன செய்வீர்கள்? முதலில் வாய்மொழியாக நிறுத்தச் சொல்லுவேன். கேட்காவிட்டால் உடனடியாக மாவட்ட ஊராட்சி ஒன்றிய ஆணையர் மற்றும் மாவட்ட ஆட்சியருக்கு புகார் அளிப்பேன். குடிநீர் குழாயில் பழுது ஏற்பட்டால் நீங்கள் உடனடியாக என்ன செய்வீர்கள்? உடனடியாக ஊரக வளர்ச்சித்துறையின் பொறியாளருக்கு தகவல் தெரிவித்து தற்காலிக தீர்வை மக்களுடன் பேசி செயல்படுத்துவேன். குடிநீர் வசூல் ஏன் முக்கியம்? குடிநீர் திட்டத்தின் பராமரிப்பு செலவுகளையும் மின்சார கட்டணத்தையும் செலுத்துவதற்கு வசூல் அவசியம். ஊராட்சியின் கணக்குகள் எப்போது யாரால் தணிக்கை செய்யப்படுகின்றன? ஒவ்வொரு நிதியாண்டிலும் உள்ளாட்சி நிதி தணிக்கை துறையால் அறிக்கை செய்யப்படும். நெக்ஸ்ட், நலத்திட்டங்கள் மற்றும் விழிப்புணர்வு. MGNREGS திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? கிராமப்புற மக்களுக்கு ஒரு நிதியாண்டில் குறைந்தது 100 நாட்களுக்கு வேலைவாய்ப்பு உறுதி செய்து அவர்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது. MGNREGS திட்டத்தில் யார் பயனாளிகளாக சேரலாம்? 18 வயது பூர்த்தியான கிராமப்புறங்களில் வசிக்கும் சேவை செய்ய விருப்பமுள்ள அனைத்து பொதுமக்களும். கிராமப்புற ஏழைகளுக்கு வீடு கட்ட உதவும் மத்திய அரசின் திட்டம் எது? பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா. தமிழ்நாட்டில் பள்ளி மாணவிகளுக்கு முக்கியமான நலத்திட்டம் ஒன்றை கூறுங்கள். புதுமை பெண் திட்டம். ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்தின் நோக்கம் என்ன? 2024க்குள் கிராமப்புறங்களில் உள்ள ஒவ்வொரு வீட்டுக்கும் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பை உறுதி செய்வது. கிராமப்புற பெண்களின் சுய உதவி குழுக்களை மேம்படுத்தும் திட்டம் எது? தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம். சுகாதாரமான கிராமங்களை உருவாக்க உதவும் திட்டம் எது? தூய்மை பாரத இயக்கம். இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டம் யாருக்கானது? வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள 60 வயதுக்கு மேற்பட்ட முதியோருக்கானது. வேளாண்மைக்கு உதவ மத்திய அரசு செயல்படுத்தும் திட்டம் ஒன்றை கூறுங்கள். பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி. உங்கள் ஊராட்சியில் உள்ள மக்களுக்கு நீங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்த விரும்பும் ஒரு திட்டம் என்ன? உதாரணமாக, தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் மூலம் சுயதொழில் தொடங்குதல். நெக்ஸ்ட், பொதறிவு மற்றும் சமீபத்திய நிகழ்வுகள். இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யார்? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். தமிழ்நாடு மாநில விலங்கு எது? நீலகிரி வரையாடு. இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் யார்? இந்திரா காந்தி. தமிழகத்தில் உள்ள மொத்த மாவட்டங்கள் எண்ணிக்கை 38. தமிழ்நாட்டின் தற்போதைய முதலமைச்சர் யார்? திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். தமிழ்நாட்டின் தற்போதைய ஆளுநர் NR ரவி அவர்கள். நெக்ஸ்ட், தமிழ்நாட்டின் உயர்நீதிமன்றம் எங்கே அமைந்துள்ளது? சென்னை. G20 உச்சி மாநாடு 2023 எங்கே நடைபெற்றது? புதுடெல்லி, இந்தியா. சமீபத்தில் தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்திய ஒரு புதிய நலத்திட்டம் என்ன? தற்போதைய காலத்தின் சமீபத்திய திட்டத்தை குறிப்பிடவும். நீங்கள் விண்ணப்பித்த மாவட்டத்தின் ஆட்சியர் யார்? இப்போ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நீங்கள் இந்த கிராம ஊராட்சி செயலாளர் இந்த பணிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ, ஸோ அங்கே யார் மாவட்ட ஆட்சியரோ அவங்களோட பேர் பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ இது ஒரு ஜென்ரல் நாலேஜ். நெக்ஸ்ட், சூழ்நிலை சார்ந்த கேள்விகள். சிச்சுவேஷனல் கொஸ்டின்ஸ். ஒரு குடிமகனுக்கு பிறப்புச் சான்றிதழில் பிழை இருந்தால் என்ன செய்வீர்கள்? தேவையான அசல் ஆவணங்களை சரிபார்த்து ஊராட்சி தலைவர் அல்லது வட்டார வளர்ச்சி அலுவலர் ஒப்புதலுடன் உரிய திருத்தங்களை செய்வேன். உங்கள் கிராமத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் அரசின் நலத்திட்டங்களை மறுத்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? திட்டத்தின் முழு பலன்களையும் விதிமுறைகளையும் பொறுமையுடன் விளக்கி அவர்களுக்கு பயன்பெற ஊக்குவிப்பேன். ஒரு பெரிய அரசியல் கட்சியின் அழுத்தம் காரணமாக ஒரு குறிப்பிட்ட நபருக்கு மட்டுமே திட்டத்தின் பலனை வழங்கும்படி நீங்கள் கட்டாயப்படுத்தப்பட்டால் என்ன செய்வீர்கள்? நான் சட்ட விதிகளுக்கு கட்டுப்பட்டவன். உண்மையான தகுதியுள்ள பயனாளிகளுக்கு மட்டுமே திட்ட பலன் சென்றடைவதை உறுதி செய்வேன். உங்கள் அலுவலகத்தில் கோப்புகளை பராமரிப்பது எப்படி? அனைத்து கோப்புகளையும் வரிசையாக தேதியின் அடிப்படையில் வகைப்படுத்தி கணினி பதிவேடுகளில் அவற்றின் விவரங்களை பதிவு செய்வேன்.
திடீரென ஒரு இயற்கை சீற்றம், புயல், வெள்ளம் ஏற்பட்டால் ஊராட்சியில் உங்கள் முதல் 3 பணிகள் என்னவாக இருக்கும்? உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தல், நிவாரண முகாம்களை ஏற்பாடு செய்தல், மீட்பு பணியில் உள்ள அதிகாரிகளுக்கு உதவுதல். ஊராட்சி நிதியை பயன்படுத்துவதில் நீங்கள் எப்படி வெளிப்படைத்தன்மையை கடைபிடிப்பீர்கள்? வரவு செலவு கணக்கு விவரங்களை ஒரு கிராம சபை கூட்டத்தில் சமர்ப்பித்து ஒப்புதல் பெறுவேன் மற்றும் ஊராட்சி அலுவலகத்தில் நோட்டீஸ் பலகையில் வெளியிடுவேன். அலுவலகத்தில் கணினி பழுதாகிவிட்டால் உங்கள் முக்கிய பணியை எப்படி தொடர்வீர்கள்? மிக அவசரமான பணிகளை கைப்பட பதிவேடுகளில் எழுதி வைத்துக்கொண்டு விரைவில் கணினி சரி செய்ய நடவடிக்கை எடுப்பேன். 2 உறுப்பினர்களுக்கிடையே சண்டை ஏற்பட்டால் நீங்கள் தலையிடுவீர்களா? இல்லை, சண்டை சட்டம் ஒழுங்கு சார்ந்தது என்றால் காவல்துறை அணுக சொல்வேன். நிர்வாக சண்டை என்றால் ஊராட்சி தலைவர் மூலம் தீர்வு காண முயற்சிப்பேன். ஒரு திட்டம் தாமதமானால் மக்கள் உங்கள் குறை கூறினால் என்ன பதில் அளிப்பீர்கள்? தாமதத்திற்கான உண்மையை காரணத்தை விளக்கி திட்டத்தை சீக்கிரம் முடிக்க எடுக்கப்படும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தெளிவுபடுத்துவேன். ஊராட்சி தலைவர் ஊரில் இல்லாதபோது ஒரு முக்கியமான நிர்வாக முடிவை யார் எடுப்பார்? அவசர முடிவுகள் குறித்து உயரதிகாரிகளுடன் கலந்தாலோசித்து அவர்களின் வழிகாட்டுதலின்படி செயல்படலாம். ஆனால் செயலாளருக்கு தன்னிச்சையாக நிதி முடிவுகள் எடுக்க அதிகாரம் இல்லை. அடிப்படை கணக்கு மற்றும் கணினி அறிவு. ஒரு கணக்கு பதிவேட்டில் உள்ள வரவு மற்றும் செலவு பக்கங்கள் எதை குறிக்கின்றன? செலவுகள் மற்றும் சொத்து அதிகரிப்பை குறிக்கும். செலவு, வருமானங்கள் மற்றும் பொறுப்பு அதிகரிப்பை குறிக்கும். ஊராட்சி செயலாளருக்கு பொதுவாக எளிமையான சிங்கிள் என்ட்ரி முறையே போதும். ஊராட்சி பதிவேடுகளை ஏன் ஆண்டுதோறும் தணிக்கை செய்ய வேண்டும்? நிதி வெளிப்படைத்தன்மை மற்றும் மோசடிகளை தடுப்பதற்கு. கணினி பயன்பாடு எந்த பணிக்கு இப்படி உதவுகிறது? பதிவுகளை சேமித்தல், ஆன்லைன் திட்ட அறிக்கைகளை சமர்ப்பித்தல், இமெயில்கள் அனுப்புதல், தரவுகளை சீக்கிரமாக கையாளுதல். MS எக்ஸல் மென்பொருளின் முக்கிய பயன் என்ன? கணக்குகளை பராமரித்தல், பட்டியல்கள் உருவாக்குதல், தரவுகளை பகுப்பாய்வு செய்தல் மற்றும் அட்டவணைகளை உருவாக்குதல். அரசாணை என்றால் என்ன? இது அரசின் அலுவல் ரீதியான உத்தரவு. உள்ளாட்சி நிர்வாகத்திற்கு இது மிகவும் முக்கியமானது. நெக்ஸ்ட், ஊரக வளர்ச்சி திட்டங்கள். PMAG திட்டத்தில் பயனாளிகளை தேர்ந்தெடுப்பதற்கான முக்கிய அளவுகோல் என்ன? சமூக, பொருளாதார மற்றும் ஜாதி கணக்கெடுப்பு தரவுகளின் அடிப்படையில் வீடு இல்லாத அல்லது பழுதடைந்த வீடுகளில் வசிக்கும் ஏழை மக்கள். தூய்மை பாரத இயக்கம் குறித்து ஒரு ஊராட்சி செயலாளராக உங்கள் கடமை என்ன? கழிவறைகளின் பயன்பாட்டை ஊக்குவித்தல், கிராமத்தை தூய்மையாக வைத்திருப்பதற்கான விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், திடக்கழிவுகளை பிரித்து பயன்படுத்துதல். அம்ருத் 2.0 திட்டத்தின் நோக்கம் என்ன? நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்களில் குழாய் மூலம் குடிநீர் வழங்குவதையும் கழிவுநீர் மேலாண்மையும் மேம்படுத்துகிறது. ஊரக இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு திட்டம் ஒன்றை கூறுங்கள். தீனதயாள் உபாத்யாய கிராமின் கௌசல்ய யோஜனா. தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் பங்கு என்ன? சுய உதவி குழுக்களை வலுப்படுத்துதல் மற்றும் அவர்களுக்கு வங்கிக் கடன்களை பெற உதவுதல். நெக்ஸ்ட், பொது நிர்வாகம் மற்றும் தலைமை அதிகாரிகள். வட்டார வளர்ச்சி அலுவலர் ஊராட்சியில் என்ன பங்காற்றுகிறார்? ஊராட்சி ஒன்றியத்தின் நிர்வாக தலைவராக செயல்படுவது, ஊராட்சி பணிகளை கண்காணிப்பது மற்றும் நிதியை கையாள்வது. கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் கிராம ஊராட்சி செயலாளர் ஆகியோரிடையே உள்ள வேறுபாடு என்ன? VAO பெரும்பாலும் நில நிர்வாகம், வருவாய்த்துறை பணிகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்குவதில் கவனம் செலுத்துகிறார். ஊராட்சி செயலாளர் உள்ளாட்சி நிர்வாகம், வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் வரவு செலவு கணக்குகளில் கவனம் செலுத்துகிறார். உள்ளாட்சித்துறை இயக்குனர் யார்? இப்போ இருக்கவங்க யாரோ கரண்ட் அவங்கள சொல்லணும். மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் யார்? அதுவும் பார்த்தீங்கன்னா கரண்ட் மினிஸ்டர் சொல்லணும். ஸோ இதை நான் PDF கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கொடுக்குறேன். ஒரு ஊராட்சி செயலாளராக நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான நிர்வாக கொள்கை என்ன? நேர்மை, வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வு. தகவல் அறியும் உரிமை சட்டம் என்றால் என்ன? மக்கள் அரசு துறைகளிடம் இருந்து தகவல்களை கேட்கும் உரிமை சட்டம். உங்கள் கிராம மக்களுக்கு எந்தெந்த சான்றிதழ்களை வழங்க நீங்கள் உதவுவீர்கள்? பிறப்புச் சான்றிதழ், இறப்புச் சான்றிதழ் மற்றும் அரசின் பல்வேறு திட்டங்களுக்கான சான்றிதழ்களில் நகல்களை சரிபார்த்து வழங்குதல். ஒரு நல்ல ஊராட்சி செயலாளருக்கு இருக்க வேண்டிய முக்கியமான குணம் என்ன? மக்களிடம் நன்கு பழகும் திறமை மற்றும் பொறுமையுடன் மக்களை குறைகளை கேட்டறியும் திறன். உங்கள் பணியிடத்தில் லஞ்சம் கொடுக்க முயற்சித்தால் என்ன செய்வீர்கள்? கண்டிப்பாக மறுத்துவிட்டு உயரதிகாரிகளிடம் அல்லது லஞ்ச ஒழிப்பு துறையினரின் தகவல் தெரிவிப்பேன். உங்கள் வேலை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையை எப்படி சமநிலைப்படுத்துவீர்கள்? வேலைக்கு முக்கியத்துவம் அளித்து அலுவலக பணிகளை சரியான நேரத்தில் முடித்துவிட்டு தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நேரம் ஒதுக்குவேன். நெக்ஸ்ட், நீங்கள் பணியாற்ற விரும்பும் ஊராட்சி எது? அதன் சிறப்பு என்ன? நீங்கள் விண்ணப்பித்த ஊராட்சியின் பெயர், அந்த ஊராட்சியில் உள்ள கோவில், ஏரி, வரலாற்று சிறப்பு எனக்கு மிகவும் பிடிக்கும். அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் லைக் பண்ணதை சொல்லலாம். கிராம அளவில் கல்வியை மேம்படுத்த நீங்கள் என்ன செய்யலாம்? பள்ளி இடைநின்ற மாணவர்களை கண்டறிந்து அவர்களை மீண்டும் பள்ளியில் சேர்க்க நடவடிக்கை எடுப்பேன். ஊராட்சிக்கு சொந்தமான இடம் ஆக்கிரமிக்கப்பட்டால் என்ன செய்வீர்கள்? ஊராட்சி தலைவர் மற்றும் உயரதிகாரிகளின் ஒப்புதலுடன் சட்டப்படி மீட்டெடுக்க நடவடிக்கை எடுப்பேன். நீங்கள் இதற்கு முன் அரசு தேர்வுகளில் பங்கேற்றுள்ளீர்களால் அதன் முடிவு என்ன? ஆம், நான் பங்கேற்ற தேர்வின் பெயரில் பங்கேற்றுள்ளேன். இதன் மூலம் எனது பொது அறிவு மேம்பட்டுள்ளது. ஸோ இதை நீங்கள் ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பாசிட்டிவாக இதனால் எனக்கு இந்த ஜென்ரல் நாலேஜ் இதாக இருக்குது, இதனால் எனக்கு இந்த ஆப்டிடியூடு இல்லை மேக்ஸ், ரீசனிங் அது மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஒரு கணினி மென்பொருள் பெயர் மற்றும் அதன் பெயர் என்ன? டேலி விங்ஸ் கணக்கு பதிவுகளை மேற்கொள்ள உதவும் மென்பொருள். நீங்கள் இந்த கிராம ஊராட்சி செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படாவிட்டால் என்ன செய்வீர்கள்? மீண்டும் முயற்சி செய்வேன். எனது பலவீனங்களை மேம்படுத்தி அடுத்தடுத்த அரசு தேர்வுகளுக்கு தயாராவேன். உங்கள் பகுதியில் உள்ள ஒரு முக்கியமான வரலாற்று இடம் என்ன? உங்கள் மாவட்டத்தின் கிராமத்தின் ஒரு முக்கியமான இடத்தை விவரிக்கவும். தமிழ்நாட்டின் மாநில பறவை எது? மரகத புறா. கிராமப்புற சாலைகளை மேம்படுத்த ஊராட்சி நிர்வாகத்தின் பங்கு என்ன?
ஊராட்சி ஒன்றியத்தின் உதவியுடன் பிரதம மந்திரி கிராம சாலை திட்டத்தின் கீழ் புதிய சாலைகள் அமைக்கப்பட பரிந்துரைத்தல். நேர்காணல் குழுவிடம் நீங்கள் ஏதேனும் கேள்வி கேட்க விரும்புகிறீர்களா? இல்லை, நன்றி. ஆனால் இந்த நிர்வாகத்தில் விரைவில் இணைந்து எனது பணியை தொடங்க விரும்புகிறேன், அல்லது இந்த பணியில் நான் இன்னும் சிறப்பாக செயல்பட நீங்கள் என்ன பரிந்துரைக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் ஒரு கொஸ்டினாக கேட்கலாம். அவங்க ஒன்று கேட்டாங்கன்னா நீங்கள் அதை ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணிட்டு கேள்வி ரிட்டன் கேட்கணுங்கிறது மேண்டரி கிடையாது, பட் அது ஒரு குட் கெஸ்டராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் பண்ணுறேன், இந்த மாதிரி நான் என்ன பண்ணணும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் நீங்கள் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த 100 முக்கியமான கொஸ்டின்ஸ். ஆல்ரெடி நம்ம நிறைய கிராம ஊராட்சி செயலாளர்கள் சம்மந்தப்பட்ட கேள்விகள் பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் இன்னும் கொஞ்சம் கன்சல்டேட் பண்ணி ஒரு 100 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஸோ அது கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக நான் ரெடி பண்ணி இது ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் வெளியான நபர்களுக்கு அந்த டிசம்பர் 12 வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க 30 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து சென்டருக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து ப்ரீஃபாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா டைம் இருக்குது, ஒரு 4 நாள் தான் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட நண்பர்கள் யாராவது இன்டர்வியூ செலக்ட் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ மேலும் தமிழ்நாடு கிராம ஊராட்சி செயலாளர் சம்மந்தப்பட்ட அப்டேட்களுக்கு நம்மளோட சேனல் வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.